தேர்தல் முடிவுகளில் பெரும்பான்மை கிடைக்குமா? மே 4ஆம் தேதிக்கு பிறகு கூட்டணிகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இந்த 2 கேள்விகளுக்கான பதிலை இன்றைய கோர் தேட இருக்கிறது. வீரஜா குழந்தைவேலு, உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக சில எக்ஸிட் போல்களும், எதிர்கட்சிக்கு ஆதரவாக சில எக்ஸிட் போல்களும், புதிய கட்சிக்கு ஆதரவாக சில எக்ஸிட் போல்களும் வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடியார் ஒரு அறிக்கை வர விட்டுருக்கிறாரு. எஸ், அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் கேடர் பேஸ்ட் பார்ட்டி, ஒரு இந்த பார்ட்டிக்கு ஒரு 54 இயர்ஸ் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. 31 இயர்ஸ் இந்த ஸ்டேட்டை வந்து ரூல் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி தொடர்ந்து 2 முறை 10 வருடம் ஆட்சி புரிந்த வரலாறு இருக்கிறது. ஆகவே இந்த கருத்து கணிப்புகளை எல்லாம் நாங்கள் எப்பொழுதுமே ஒருபோதும் பொருட்படுத்துவதே இல்லை. அதை வந்து ஒரு பொருட்டாக நினைப்பதில்லை. அதாவது கோடிக்கணக்கான மக்கள் வந்து வாக்களிக்கிறார்கள். வாக்களிக்கிற மக்களுடைய மனநிலை அந்த வாக்களிக்கும் தருணம் நொடி வரை எப்படி வேண்டுமென்றாலும் மாறலாம் என்பது தான் எங்களுடைய கூற்று, கருத்தும் கூட. காரணம், யாருமே வந்து ஒரு ஸ்டெடியான முடிவு எடுத்துகிட்டு போய் உடனே அந்த இதை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் நிதர்சனமான உண்மையாக எந்த காலத்திலும் தெரியப்படுகிறது. காரணம், ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பேரண்ட்டுக்கு, ஒரு மதருக்கு, இல்லை ஒரு சிஸ்டருக்கு, பிரதருக்கு உள்ள ஒரு டிஸ்பியூட்ஸு இல்லை அண்டர்ஸ்டாண்டிங்கே எவ்ரி மினிட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்போது ஒரு எலெக்ஷன் நடக்கிறது வந்து ஒரு நாட்டை ஆளக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் மக்கள் வந்து எல்லாத்தையும் ஆராய்ந்து கடந்த கால வரலாற்றை பார்த்து, அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசியலில் என்ன ஏது என்பதை மிக தெளிவாக கணிக்கக்கூடியவர்கள் தமிழக மக்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி இது பண்ணிடும், இந்த கட்சி அது பண்ணிடும்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கிட்ட வந்தால் மட்டும் எல்லாம் ஒரு அடி பேக் அடித்து தான் நிற்பாங்க. காரணம் என்னென்னா, தமிழக மக்கள் வந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக ஸ்திரமாகவும் ரொம்ப ஒரு யாராலையும் கணிக்க முடியாத முடிவுகளை எடுப்பார்கள் என்பதில் எல்லாருக்குமே ஒரு ஆல் இண்டியா லெவலில் ஒரு பார்வை இருக்குது, உலக அளவிலையும் ஒரு பார்வை இருக்குது. தமிழர்களுடைய அறிவாற்றலையும் அவர்கள் செயல்படுத்தக்கூடிய செயல்களிலும் ஒரு மிக அபரிதமான ஒரு நம்பிக்கை எல்லாரும் வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது திமுகவை பொறுத்தவரை தொடர்ந்து 2 முறை வந்ததாக, கடந்த கால அவர்கள் 74 வருட பவள விழா கொண்டாடக்கூடிய கட்சியாக இருந்தால் கூட அந்த மாதிரி ஒரு சரித்திரம் வந்து அவங்க கிட்ட கிடையவே கிடையாது. அதன் அடிப்படையில் மிக தெளிவாக சொல்லலாம், திமுகவிற்கு இந்த முறை கண்டிப்பாக வாய்ப்பில்லை என்பதை மிக தெளிவாக ஒரு குறைந்தபட்ச இதில் வந்து ஒரு வெரிஃபிகேஷன் வச்சு சொல்கிற வழி பார்த்தோம்னா 10 வருடம் அவங்க வந்ததுக்கான சரித்திரங்கள் கடந்த காலங்களில் எப்பொழுதுமே இல்லை. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை மிக உறுதியாக அறுதிட்டு சொல்லலாம், 2 முறை 10 வருஷம் இருந்திருக்கோம். புரட்சித் தலைவர் காலத்திலையும் புரட்சித் தலைவர் காலத்திலையும் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உடனே அடுத்தவங்க என்ன, எடப்பாடியார் அவங்களுக்கு ஈக்குவலாகிற மாதிரி இவங்க கொண்டு போவாங்க. ஒவ்வொரு தலைவர்களும் முதல்ல உருவாகும் பொழுது ஒரு சாதாரண தலைவர்களாகத்தான் உருவாகிறார்கள். உருவாகி அவர்கள் சிறந்த முறையில் பணியாற்றி மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று மிக உயர்ந்த தலைவர்களாக மாறுகிறார்கள். ஆகவே ஒருவர் ஒரு முறை ஆட்சி செய்து விட்டால் அதற்கு அடுத்த முறை வருவாரா வரமாட்டாரா என்று எள்ளி நகையாட வேண்டிய அவசியம் இல்லை. உறுதியாக அவருடைய சிறந்த செயல்பாடுகளையும் நிர்வாகத்திறனையும் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளையும் கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு வருகிற விதத்தையும் மக்கள் மீது காட்டுகிற அனுசரணையையும் பரிவையும் பாசத்தையும் மக்கள் மனதில் எடுத்துக்கொண்டு கடந்த கால நிகழ்வுகளை சரிபார்த்து ஒப்பிட்டு அதை இப்போ சொல்லப்போனால் உலகத்திற்கு முன்மாதிரியாக கொரோனா காலங்களில் பார்த்தீங்கன்னா யாருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு வினோதமான நோய், யாராலையும் கிட்ட போய் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கொடூரமான நோய். அப்படிப்பட்ட ஒரு நோய் வந்தபோது கூட உலக மக்கள் அத்தனை பேரும் அஞ்சி ஓடி ஒளிந்த நேரத்தில் துணிந்து ஒரு அரசாங்கம் மக்களுக்காக வரிந்து விட்டு கொண்டு செயல்பட்டது என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அந்த வேலையை செய்தது. ஒட்டுமொத்த இந்தியா மட்டுமில்லை, உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு சேவை செய்து மக்களை பாதுகாத்து அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்து வருமானமே ஈட்ட முடியாத ஒரு அரசாங்கம் இருந்த போதிலும் அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நிதிகளை வைத்துக்கொண்டு அவர்களை எப்படி பேணி காப்பாற்றி அவர்களை உயிர் காக்க வேண்டும் என்ற உயரிய பணியை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் செய்து முடித்திருக்கிறோம் என்பதை தமிழக மக்கள் 100% உண்மையாக உணர்ந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, கடந்த காலங்களில் வந்து நம்ம ஆட்சி இழந்தோம் என்று சொல்வது மிக சொற்பமான வாக்குகளில் மட்டும்தான் நாங்கள் இழந்திருக்கிறோம். சில முடிவுகளை சரியான விதத்தில் நாங்கள் கணிக்க தவறியதோ எங்கோ ஏற்பட்ட சில குறைபாடுகள் காரணமாக தொடர்ந்து 10 வருடம் ஆளக்கூடிய ஆட்சியின் வாய்ப்பை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்பதை அந்த முடிவுகள் வந்ததற்கு பிறகு நாங்கள் உணர்ந்தோம். அதை சரி செய்து கொண்டு தற்பொழுது இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து திமுக அரசின் நடவடிக்கைகளை வந்து மக்கள் விரோத நடவடிக்கைகள் எல்லாம் நடக்கிறது, சட்டம் ஒழுங்கு சீர்கேடாக இருக்கிறது, மக்கள் திருப்தியாக இல்லை என்பதை அறிந்து
அவர்களை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் என்கிற திட்டங்களை தீட்டி அவர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும் விதமாகவும் பாதுகாப்பான முறையில் ஒரு தாய் குழந்தையை பாதுகாக்கும் விதத்தில் அதை நாம் செயல்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையிலும் எங்களுடைய திட்டங்கள் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொய்யான போலியான திட்டங்களை அறிவித்து ஆட்சியில் அமர்ந்து மக்களை ஏமாற்ற வேண்டும் என்கிற மோசமான எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் மக்களை பரிவோடு பாதுகாக்க வேண்டும் என்கிற உயரிய எண்ணத்தோடு அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள். ரவீனா, இப்போ திமுக அதிமுக அப்படிங்கிற இருமுனை போட்டி தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் நாம 2 பேரும் சேர்ந்து திமுக அதிமுகவை சேர்ந்து எவ்வளவு போட்டி போட்டு கொண்டாலும் நீங்கள் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்க 1500 ரூபா மாற்றுவாங்க, நீங்கள் அது 2000 ரூபா மாற்றுவீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வது யாருங்கிறதுல ஒரு போட்டி திமுக அதிமுகவுக்குள் எப்போதும் உண்டுன்னு அவங்க தேர்தல் அறிக்கையில் ஆரம்பித்து எல்லாவற்றையும் பார்க்குறோம். ஆனால் புதுசாக ஒரு பிளேயர் வந்திருக்கார். அவர் திமுக அதிமுக 2 பேரையும் விளாசுறார், தூக்கி வீசுறார். அப்படி ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சியே தமிழ்நாட்டில் இல்லைங்கிறாரு. மக்கள் ஒரு புதிய தலைமுறை, ஒரு முதல் முறை வாக்காளர்கள் அவருக்கு அவ்வளோ பெரிய எட்ஜை கொடுக்குறாங்க, அல்லது கொடுக்குற மாதிரியான ஒரு தோற்றம் தெரியுதுங்கிறதே. அவங்க ஜெயிக்கலைங்கிறது 2ஆம் பட்சம். ஆனால் இப்படி ஒரு தோற்றம் உங்கள் 2 கட்சிக்கும் சவாலாக நிற்கிற மாதிரியான ஒன்றை உருவாக்குறதே நீங்கள் 2 பேரும் பலவீனமாகறீங்கிறதுக்கான அறிகுறி இல்லையா? கண்டிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலோ திமுகவை பொறுத்தவரையிலோ மாநில மக்கள் தெளிவாக திராவிட கட்சிகளின் ஆட்சி இருக்க வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அதே போல எத்தனை புதிதாக கட்சிகள் வந்தாலும் அவர்கள் சொல்லும் வசனங்களை வேடிக்கை பார்த்துவிட்டு வினோதமாக சிரித்துவிட்டு செல்வார்களே தவிர அதை ஒரு சீரியஸாக எடுத்துக்கொண்டு இவர்கள் கையில் ஆட்சியை ஒப்படைத்தால் நம்மளுடைய வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை கொள்ளும் அளவிற்கு அரசியல் தெரியாதவர்கள் அல்ல தமிழக மக்கள். ஆகவே புதிதாக யார் வேண்டுமென்றாலும் அடிப்படையில் அரசியலுக்கு வரலாம், என்ன வீரவசனம் வேண்டும்னாலும் பேசலாம். அந்த வீரவசனம் பேசுகிறவர்களுக்கு கடந்த கால வரலாறு ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தால் திரும்பி பார்க்கும் பொழுது அங்கே எதுவுமே தென்படாது. காரணம், அதைவிட மிகப்பெரிய வரலாறு படைத்த கட்சிகள் அந்த வரலாறை வைத்து ஒரு நிமிடம் நான் முடித்தறேன். வரலாறை வைத்துக் கொண்டு 10 வருடம் ஒரு திராவிட கட்சி திமுக அடி வாங்கி காணாம போற லெவலுக்கு போயிருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு மக்கள் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச அறிவாற்றல் உடையவர்கள் தமிழக மக்கள் என்பதை கடந்த கால வரலாறு, அரசியல் வரலாறு எல்லாருக்கும் பாடமாக போட்டி இருக்கிறது. இதற்கு நடுவே இவர்களை நம்ம கணக்கில் எடுத்துப்பாங்க நீங்க நினைக்கிறது தமிழக மக்களினுடைய கணிப்பை அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு அன்னைக்கு வழக்கமான தேர்தலை போலத்தான் உங்களுக்கு போனதா? கண்டிப்பா யாரும் போன் பண்ணி எந்த அப்டேட்டும் சொல்லல. நான் என்ன சொல்றேன், சில சலசலப்புகள், புதிதாக வந்தவர்கள் ஒரு பகட்டு காண்பிப்பதோ ஒரு இது பண்றதோ இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை, அதை மறுக்கவும் இல்லை. நான் என்ன சொல்றேன், அவர்களால் என்ன செய்ய முடியும் என்பதை மக்கள் தெளிவாக கணித்து வைத்திருக்கிறார்கள். அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கும் பொழுது எப்படிப்பட்ட விமர்சனங்கள் வந்தது, விசிலெடுத்தான் குஞ்சுகள் என்று அதிமுகவை பார்த்து அந்த ரசிகர்கள் கூட்டத்தை பார்த்து சொல்லியிருக்காங்க. ஆனால் உற்று நோக்கினால் அவர் ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை பெற்றுக்கொண்டு மிகப்பெரிய உயரிய தலைவர்களிடத்தில் பணியாற்றி தன்னை ஒரு தொண்டனாக வைத்துக் கொண்டு அதற்கு பின்பு ஏற்பட்ட சூழ்நிலை காரணமாக ஒரு கட்சி ஆரம்பித்து மிகப்பெரிய அனுபவத்தின் அடிப்படையில் குறைந்த வருடங்களில் ஆட்சியை பிடித்தார் என்றால் அதை இன்று புதிதாக தொடங்கியவர்கள் ஒப்பிட்டு பார்ப்பது என்பது அரசியல் வரலாறு தெரியாமல் அரசியலில் தன்னை ஒப்பிட்டுக் கொள்வது எந்த அளவிற்கு ஒரு முட்டாள்தனமானது என்பது வரப்போகிற தேர்தல் நிதர்சனமான உண்மைகளை தெரியப்படுத்த போகிறது. ஒரு உட்டோப்பியன் கேள்வி, தாவைக்கு ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க பதில் என்ன? அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் தமிழக மக்கள் அறிவு மழுங்கி விட்டது என்றுதான் அர்த்தம்.